கடலூர் மாவட்டத்தில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் பெரிய கங்கனாபுரம் பகுதியில் வெள்ளம் பாதித்த இடங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். மீட்கப்பட்டவர்களோடு நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஆமா, ஏமா மழை நிறைய வரும் தெரியல, ஏன் நீங்க அங்கேயே இருந்தீங்க? சொல்லுங்க, ஏன் அங்கேயே இருந்தீங்க? மழை இந்த அளவுக்கு பெய்யுதுன்னு சொன்னாங்கல்ல இருக்குமே. ஆமா ஆமா. நீங்க எங்க தங்கி இருந்தீங்கம்மா? வீட்டுல தங்கி இருந்தீங்களா? எங்க தங்கி இருந்தீங்க? வீட்டுல தான் தங்கி இருந்தோம். வெளியூர்ல இருந்து வந்திருந்தோம். இங்க ரிலேட்டிவ்காக தங்கியிருந்தோம். திடீர்னு எதிர்பார்த்தோம்னா ரொம்ப மழை தங்கிடுச்சு. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கும் மக்களை மீட்கும் முயற்சியில் வருவாய்த்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு ஈடுபட்டு வருகிறார்கள். அம்மா, மழை ஏற்கனவே வரும்னு சொன்னாங்களே, ஏன் அங்கே இருந்தீங்க? எங்க வீட்டு உள்ளே அங்க இருந்தா மழை கொஞ்சம் குறைஞ்சிடுன்னு சொல்லி நின்னா கடைசியில அதிகமா இறங்கி பார்த்தா கொல்லியில எனக்கு நெஞ்சு வரையிலும் தண்ணி. அப்புறம் மேல அந்த வீட்டுல ஏற்றோம். டிவி எல்லாம் பாப்பீங்களா? தகவல் சொல்றாங்கல்ல, புயல் வரும், நிறைய மழை வரும்னு சொல்றேன். கரண்ட் கிடையாது, டிவி இல்ல, கரண்ட் இல்ல. 2-3 நாளா சொல்லிட்டு இருக்காங்கல்ல மழை நிறைய வரும்னு. கரண்ட் இல்லாம இருக்கிற இடத்துல எனக்கு எதுவுமே தெரியல சார், அதனால நாங்க இருந்துட்டோம். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு இந்த தகவல் கூட போய் செல்லவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் தேங்கி நிற்கும் காரணத்தினால் இந்த குடும்பத்தை மீட்கும் முயற்சியில் வருவாய்த்துறை ஈடுபடுறாங்க. மேடம், நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தீங்க? ஏன் இது மாரி அவங்க உன்ன மாட்டிக்கிட்டு இருக்காங்க? இப்பதான் எங்களுக்கு ஜஸ்ட் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வந்து தகவல். நாங்க ஜெயலட்சுமி நகர் பக்கத்துல மீட்பு இது பண்ணிட்டு கலெக்டர் சார், டீம், அப்புறம் ஆர்டிஓ, தாசில்தார் எல்லாரோடையும் போயிட்டு அங்க இருக்க 2 குடும்பத்தை கொண்டு வந்து இங்க மண்டபத்துல ஸ்டே பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்டா இப்ப இங்க இந்த நகர் செல்லப்பா நகர், இந்த நகர்ல செல்வா நகர், இந்த நகர்ல இப்ப 10 குடும்பம் இருக்கு, உடனே மீட்கணும் தகவல் சொன்னாங்க. நாங்க அந்த நகர்ல இருந்து உடனே இங்க இவங்களை மீட்கிட்டு இப்ப சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி இவங்க 3 பேர் குடும்பம் சென்னைக்கு போறேன்னு இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் சார். குறிப்பாக வெளியூர்ல இருந்து உறவுக்கார வீட்டுக்கு வந்த போதுதான் மாட்டியதாக சொல்லப்படுகிறார்கள். அதே சமயத்தில் இந்த பேரிடர் மீட்பு குழு தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு தண்ணீர் செல்கிறதோ அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உயிரை பணயம் வைத்து பேரிடர் மீட்பு குழு இந்த பகுதிக்கு சென்று அந்த குடும்பத்தை மீட்டு வருவது நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடலூர் பகுதி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் மழை கடுமையாக இருக்கும் காரணத்தினால் பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது என நாம் கூட தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறோம். காற்றின் வேகமும் குறைந்தாலும் காற்று அவ்வப்போது வீசிதான் வருகிறது. மழையின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நகரப்பகுதி முழுவதுமாக தண்ணீர் தற்போது தேங்கி நிற்கும் காரணத்தால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே வெளியே வர வேண்டாம் என்றுதான் தொடர்ந்து அறிவுறுத்தப்படுகிறது. புயல் இன்னும் மையம் கொண்டுதான் இருக்கிறது. அதன் காரணமாக தான் மழையின் தாக்கமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது.